நீ பண்ண ப்ராக்ரஸிங்க யாருமே அழிக்க முடியாது ஒன்றை தவிர. இங்கே விஷயம் வெறும் நீ சேர்த்து வச்ச ஹேபிட்ஸ் பற்றி மட்டும் இல்லை, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள் இதுதான். ஜிம், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இல்லைன்னா உன்னோட கெரியர்ஸ்க்கான இன்புட்ஸ் அண்ட் அல்டிமேட்லி உன்னோட என்டையர் லைஃபோட ரொட்டீன். நம்மள பல பேர் சிங்கிள் மிஸ்டேக்னால நம்ம லைஃபை ஹோல் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸ் ஆனால் அதோட லைஃபை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு எக்ஸாமில் லோ மார்க் வந்தால் நமக்கு படிப்பு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுவோம். ஸ்ட்ரக்சுரலாக நம்ம பிரெயின் ஃபெயிலியரை பார்த்து பயப்படுற மாதிரி தான் ட்ரெயின் ஆயிருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், அதை கேளு. நீ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல ஹை எனர்ஜி இருக்கும், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரே நாள் உட்காந்துட்டு அத்தனை பிளான்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பேன், என்ன நான் பண்ண போகிறோன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அதை விட டேஞ்சரஸான, அதை விட கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்ன தெரியுமா? வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் யூ ஸ்டாப். என்னோட லேப்டாப்பில் டெய்லி நோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தேன். ஐடியா ரொம்ப சிம்பிள், கேளு. டெய்லி நோட்ஸ், டெய்லி எனக்கு தோன்ற தாட்ஸ், ஐடியாஸ், உண்மையான இன்சிடென்ட்ஸ் அதில் எழுதுவேன். முதல் 10 நாள் கரெக்டாக எழுதிக்கிட்டு இருந்தேன், எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. எவ்ரி திங் வெண்ட் பர்ஃபெக்ட்லி. டெய்லியும் காலையில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும் போது ஓகே, நம்மளால் ஒரு நல்ல டிசிப்ளின் உருவாக்க முடியுதுன்னு ஒரு ஹை கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் மிஸ் பண்ணேன். அந்த ஒரு நாள் தான் 2 நாள் ஆச்சு, வாரமாச்சு, மாதமாச்சு, 3 வருஷம் ஓடிடுச்சு, தொடக்கூட இல்லை அதெல்லாம். அண்ட் என்னோட பிரெயின் எனக்கு என்ன சொல்லிக்கிட்டு தெரியுமா? நீ ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிட்ட, நீ ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, எந்த பாயிண்ட்டும் இல்லை, ஷிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த ஃபோல்டரை லேப்டாப்பில் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன கில்ட் ஒரு நெஞ்சுக்குள்ள. ஓகே, கம்மிங் மண்டேல ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரி நெக்ஸ்ட் மண்டே வரட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். லைக் நம்மளை பல பேர் லூப்பில் மாட்டி ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுவோமே, அதே மாதிரி தான் நானும் பில்டப் கொடுத்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மண்டே வந்தது, ஆனால் நான் ஸ்டார்ட்டே பண்ணல. நான் சொல்றது கேளு நல்லா. நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறல, எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது. உனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும் போது நல்ல ஹை எனர்ஜி இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். ஆனால் ஒரு நாள் தடுமாறி நிற்ப. நானும் நின்றுருக்கேன். திருப்பி அந்த இடத்துல இருந்து மொமெண்டம் இல்லாமல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கே, இம்பாசிபிளாக தோணும் உனக்கு. நம்ம எல்லாருமே இந்த ஃபக்கிங் லூப்பில் தான் மாட்டியிருக்கோம். ஏன்? நீனே ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுவ, நல்ல மொமெண்டம் கிடைக்கும், சடனாக ஜிம்மில் ஒரு நாள் மிஸ் ஆகலாம், எல்லாம் ஒரு நாள் நல்லா சாப்பிடாம போயிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவ, ஏதாச்சும் ரொட்டீன் பிரேக் ஆகலாம் இல்லையா? அப்போ சடனாக உன்னோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஓகே, எவ்ரி திங் இஸ் ரூன்டு. பர்ஃபெக்டாக முடியலன்னா அதை பண்ணாமே இருக்கிறது நல்லதுன்னு செல்ஃப் சப்போர்டைஸ் பண்ணிடுவேன். இங்கே பாரு, யூ வெயிட்டிங் ஃபார் தி பர்ஃபெக்ட் ரீஸ்டார்ட் மூமெண்ட். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அப்படி ஒரு மொமெண்ட் எப்பயுமே வராது. ஸ்டார்டிங் ஆஸ் எக்ஸைட்மெண்ட், ஆரம்பிக்கும் போது நல்ல எனர்ஜி இருக்கும், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் கண்டினியூயிங் அது வெறும் டிசிப்ளின் இல்லை. உனக்கு மைண்டே இல்லாத அப்போவும் நீ பிரேக் பண்ணிட்டு நின்ன இடத்துல இருந்து திருப்பி வந்து நிற்கிற அந்த மென்டல் கிரிட் தான். எப்படி? அந்த மென்டல் கிரிட் தான் கண்டினியூவிங். அண்ட் உன்னை நீயே ஃபெயிலியர் லேபிள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனஸ்ட்லி தட் இஸ் வாட் செப்பரேட் தி men from the boys. இங்கே உள்ள ஹை பர்ஃபார்மர்ஸ் கூட அவங்களோட ஹேபிட்டை 0 பிரேக்ஸ் இல்லாமல் ரன் பண்ணுறது கிடையாது. எவ்ரி ஒன் லூஸ் தட் பேஸ்லைன் மொமெண்டம். அதே மாதிரி we all reach a point where we look at our own progress and think we completely ruined it, standing there like a loser watching everything collapse. அதே மாதிரி the difference is not that successful people never stop. The difference is they resume anyway. அவங்க பேக் டு பேக் ஹை மோட்டிவேஷன் காண்டி வெயிட் பண்ணுறது இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் ஐடியல் டைமிங் காண்டி சீன் போடுறது இல்லை. ஃப்ளோ இல்லாமல் ஆக்வர்டாக இருந்தாலோ, ப்ராசஸ் ஃபுல்லாக ப்ரோக்கனாக தெரிஞ்சாலோ, தே ஜஸ்ட் ஹிட் தி ரெஸ்யூம் பட்டன். ஒரு 2 years பேக் என்கிட்ட ஒருத்தர் இந்த லைன் சொன்னார். அந்த லைன் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், கேளுங்க. The difference between amateurs and professionals is not talent. It's that professionals know how to keep going after a bad day. Amateurs think one bad day ruins everything.
இட்ஸ் ஃபக்கிங் ட்ரூத்தில். தப்பு பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஸ்கில் இல்லை. மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒர்க்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் ரியல் ஸ்கில். ஸோ ஒரு நாள் மதியம் நான் டேட்லாம் கவனிக்கல, ரேண்டமாக ஒரு நாள் அன்னைக்கு நான் வந்துட்டு லேப்டாப் முன்னாடி சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நான் மண்டேக்காண்டி வெயிட் பண்ணல. ஆக்சுவலி அன்னைக்கு யாருக்கும் கமிட்மெண்ட் தரல, இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்கு சீன் போடல. ஜஸ்ட் சிம்பிளாக அந்த மவுஸை நகர்த்தி அந்த ஃபோல்டர் சொன்னேன்ல டெய்லி நோட்ஸ், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு பிளாங்க் நோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இட் ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வியர்ட். ஃப்ளோ இல்லாமல் இருந்தது, என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் முன்னே நோட்ஸை விட ரொம்ப ஷார்ட்டாக மெஸ்ஸியாக இருந்தது. ஆனால் அந்த கில்ட் சொன்னேன்ல, நெஞ்சுக்குள்ள அந்த கில்ட், அது செகண்ட்ஸில் டிஸப்பியர் ஆயிடுச்சு. நாட் பிகாஸ் அந்த சிங்கிள் டே நோட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்ததுன்னு இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் நான் வெயிட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஃபைனலி டூயிங் இட். புரியுதா? நீ திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேக் டு பர்ஃபெக்ட் ஸ்க்ராட்சுக்கு போக தேவையில்லை. ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட் ஆர் த ரைட் ஃபீலிங். தட்ஸ் அ ஃபக்கிங் ட்ராப். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருந்து ரைட் நவ் உன்னோட கையில் என்ன நிலமை இருக்கோ, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் மெஸ்ஸி ரியாலிட்டி. பிகாஸ் ஸ்டாப்பிங் எப்போயுமே உன்னோட ப்ராக்ரஸை கொள்ளாது. ஸ்டேயிங் ஸ்டாப்டு தான் உன்னோட ப்ராக்ரஸை அப்சல்யூட்டாக கொள்ளும். நம்ம ஜென்ரேஷன் கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டாக வாழ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு நம்ம பிரெயின் அப்படி தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம் ஹைலைட் ரீல் மாதிரி தான் நம்ம ரியல் லைஃப்பும் சிங்கிள் ஃப்ளா இல்லாமல் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனால் ரியல் வேர்ல்ட் க்ரோத் அப்படி இருக்காது. ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும், அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் ஒரு வீக் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணான்னா உன்னோட என்டையர் ஹெல்த் கோல்ஸ் வேஸ்ட் ஆகிடாது. ஆக்சுவல் கேம் சேஞ்சரே இங்கே என்ன தெரியுமா? கான்செப்டில் இருக்கிற அப்சல்யூட் பர்ஃபெக்ஷனிசமை ட்ராப் பண்ணி, புரியுதா? கான்செப்டில் இருக்கிற அப்சல்யூட் பர்ஃபெக்ஷனிசமை ட்ராப் பண்ணி இம்பர்ஃபெக்டாக ப்ராசஸை ஃபார்வர்ட் கொண்டு போகிறது தான். புரியுதா? நீ யோசிச்சு பாரு. வெயிட்டிங் ஃபார் த மோட்டிவேஷன் இஸ் அ லக்ஸரி யூ கேனாட் அஃபோர்ட். மோட்டிவேஷன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற கேப்பில் வர ஒரு டெம்பரரி ஸ்பார்க்கு தான். ஆனால் உன்னோட கேமில் எப்படி? உன்னோட கேமில் ஒரு லாங் ரன்னுக்கு ஹோல்ட் பண்ணுறது உன்னோட கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சினா பர்ஃபெக்டாக ட்ராக்ல போகிறது இல்லை. ஓவரால் கேப்ஸ் நடுவுலையும் பேக் டு ட்ராக் வர்றது தான் ரியல் கன்சிஸ்டன்சி. ஸோ இன்னையிலிருந்து உன்னோட கெரியராக இருக்கட்டும், உன் லேப்டாப்பில் க்ளோஸ் ஆகி கிடைக்கிற டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும், ரூம் கார்னரில் டஸ்ட் இருக்கிற ஜிம் பேக்காக இருக்கட்டும், எனிதிங் இட் கேன் பி. ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து லைக் இன்னைக்கே இப்பயே அதை கிளியராக பிக்கப் பண்ணு. த டிசிஷன் இஸ் யோர்ஸ். ஃப்யூச்சரில் லைஃபோட அந்த எண்ட் ஸ்டேஜில் நின்று யோசிக்கும் போது தான் நம்மள பல பேர் ஃபெயிலியர்ஸை பார்த்து ரெக்ரெட் பண்ண மாட்டோம். நான் இந்த இடத்துல தோத்துட்டேன், நான் இந்த பிஸ்னஸில் லூஸ் ஆகிட்டேன், எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். உன்னோட பிரெயினில் லாங் டேர்மாக ஞாபகம் வச்சுருக்காது. ஓகேவா? ஞாபகம் இருக்காது உனக்கு. ஆனால் நான் சிங்கிள் மிஸ்டேக் செஞ்சதுக்காக அந்த என்டையர் ட்ராக்கை விட்டு ஓடி வந்துட்டானா சொல்லு. அந்த கில்ட்டு தான் உன்னோட பீஸை கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணும். இங்கே பாரு, சக்ஸஸ் இஸ் டிஃபைன்ட் நாட் பை அன் அன்இன்டரப்டட் ஸ்ட்ரீக் பட் பை தி வில்லிங்னஸ் டு கீப் கோயிங் டெஸ்பைட் இன்டரப்ஷன். ஸோ நான் மட்டும் தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. பயம் இருக்கட்டும், ஆக்வர்ட்னஸ் இருக்கட்டும், மொமெண்டம் இல்லாமல் தான் டைனாமிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புரியுதா? ஜஸ்ட் step in because missing a day is a mistake. Staying out of the game is a fucking choice.